ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இந்த பேகுக்குங்க நம்ம வந்து அடி போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 or 2 days ஆகும். ஏன்னா இது வந்து பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போடணும். அது வந்து நம்ம எண்டிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து பண்ணும்போது கொஞ்சம் இது வந்து லேட் ஆகும். இதே வந்து நம்ம அடி போடுறது வந்து இந்த மாதிரி இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரே நாளில் வந்து இந்த பேக்கை ஃபினிஷ் பண்ணிடலாங்க. அடி பார்த்தீங்களா எப்படி போட்டிருக்கேன்ட்டு லெதர் வச்சு போட்டிருக்கேன். இந்த லெதர் வச்சு நம்ம இங்கேயே வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம இங்கேருந்து இந்த பேக்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இதில் லெதரில் வந்து நம்ம பேஸ் வந்து லெதரில் வச்சு நம்ம போடும்போது இது பார்த்திங்கன்னா இங்கே ஹோல்ட் பண்ணி இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளோட பின்னல் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம பின்னல் வந்து இந்த மாதிரி வருங்க. இப்படி வரும்போது நம்ம ஈஸியாக ஒரே நாளில் வந்து நம்ம பேக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். பேஸும் வந்து நான் மேக்ரமே த்ரெட்லேயே எல்லாமே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிலே ஆகுங்க. பட் நம்மளோட விஷ் தான், இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். என்னென்னா இது பேஸ் வந்து ரொம்ப தின்னாக வருங்க. இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் தின்னாக வரும். இதே வந்து நம்ம லெதரில் போடுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், கொஞ்சம் இதாகவும் இருக்குது, கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட யூஸ் தான், நம்மளோட ஆப்ஷன் தான் இது. இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் 1 டேயில் ஒரு பேக் போட்டுடலாம். இந்த மாதிரினா 1 or 2 days ஆகும். நம்மளோட ஒர்க்கு ஈஸியாகவும் இருக்கும், இது பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். லெதர் வந்து கலர்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. அந்த மாதிரி கலர்ஸ் வாங்கிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக 1 டேயில் நம்ம ஒர்க் முடிஞ்சிடும். இது பார்க்குறக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இங்கே பேஸ் எப்படி இருக்குங்களா, இது பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு பெரிய கூடை, மார்க்கெட் போர்க்கெல்லாம் கூடையெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ் வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா, இது வந்து ஈஸியான ஒர்க்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறக்க வேண்டியதாங்க இதை போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி லெதரில் பேக் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் ஒரே நல்ல பேக் போட்டுடலாம். உங்கள் பிஸ்னஸும் வந்து 1 டேயில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது தான், நம்ம போரிங் டைமில் தான் இது பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்ம சீக்கிரம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நம்ம இதை பண்ணும்போது வெளியே ஆஃபீஸ் போகிறாங்க இல்லை வேறு ஏதாவது ஒர்க்குக்கு போகிறாங்கன்னா 1 டேக்கு வந்து அவங்க வெளியே போய் ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தே பண்ணலாங்க. வீட்டிலேருந்தே ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு 800 ரூபாய் செலவு பண்ணுறோம், சாரி ஒரு 300 ரூபாய் செலவு பண்ணுறோம் அப்படின்னா இந்த த்ரெட்டை எல்லாம் வாங்கிட்டு இந்த ஹேண்டில் எல்லாமே வாங்கிட்டு ஒரு 300 ரூபாய் இந்த பேக்குக்கு நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு ஒரு நாளைக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு ப்ராஃபிட் ஒரு 500 ரூபாய் வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேல் பண்ணோம்னா அதுவும் ப்ராஃபிட்டு தாங்க. நம்ம 1 டேயில் அதிக ப்ராஃபிட் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த மேக்ரமே பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி பேஸ் வச்சு பண்ணும்போது நமக்கு 1 டேலேயே சீக்கிரம் ஒர்க் முடிஞ்சிடும். நீங்கள் இதுக்கு வந்து ஒரு 1 or 2 hours வந்து உங்களுக்கு பின்னல் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஒரு ½ டேயில் கூட நீங்கள் எதோ முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஈஸி தாங்க. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி, நம்ம ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாமல் உங்களுக்கு வந்து எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி வச்சுக்கோங்க. ஜன்னல் கம்பி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு கிளிப்பை மாட்டிட்டு அதில் வச்சு பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எங்கே ஹேங்கிங் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் 1 டேயில் இதை முடிச்சுட்டு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்க. இதுக்கு இதை நான் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பேக்கும் வந்து ஆர்டர் வந்துருச்சுங்க. இதுவும் வந்து நான் பேஸ் மட்டும் இது முடிச்சு கொடுத்துட்டேன்னா இதுவும் சேல் ஆயிரும். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த பேக்கும் வந்து ஆர்டர் தாங்க. இது என்னென்னா லன்ச் பேக் கேட்டிருக்காங்க. லன்ச் பேக் வந்து எந்த மாதிரி டைப்பில் நான் கேட்டதுக்கு இல்லை இந்த மாதிரி வேண்டான்ட்டாங்க. அவங்களுக்கு வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு வேணும்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து இதில் வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். சின்ன டிஃபன் தான், அடுக்கு டிஃபன் தான். அவங்க வந்து இந்த சைஸில் கேட்டாங்கன்ட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். லன்ச் பேக்கு இது ஹேண்டில் இது கொடுத்துட்டிங்கன்னா இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், இது வாஷபிளாகவும் இருக்குங்க. இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்குங்க. ஸோ உங்களுக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறையா ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா 1 டேயில் ஒரு பேக் முடிச்சிடலாம். உங்களுக்கு ப்ராஃபிட்டே வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம வந்து ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு இதை வந்து ரொம்ப ஈஸி. அப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஒர்க்கு பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃபுல்ஃபில்லாக நம்ம மைண்டும் நம்ம மனசும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குன்னா நெக்ஸ்ட்டுன்ட்டு அடுத்தடுத்த ஒர்க்கு நம்ம எப்படி முடிக்கிறோம், அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருங்கிற நமக்கு வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிருங்க. நீங்கள் இப்போ ஒரு பேக் போட்டு முடிக்கிறீங்கன்னா அந்த ஃபினிஷ் பண்ணும்போதே உங்களுக்கு
உங்களுக்கே வந்து பிடிக்கும். சரி நம்ம இவ்வளோ அழகாக பேக் போட்டிருக்கிறோமா, இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டே வந்து நிறைய பேக் பண்ணுறதுக்கு ஆர்வமாகவும் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக இந்த த்ரெட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பேக் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கு கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பண்ணலாங்க. இதுலேயே வந்து நம்ம ட்ரெஸ் அப்படி தான், நம்ம வந்து துணியெல்லாம் மடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு எங்கே ஃபங்க்ஷன் போகிறதுனா கூட நம்ம அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து சேஃப்டியாக நம்ம அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருவோம். பட் நம்ம ரெகுலராக போடுற ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து மடித்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதே இந்த மேக்ரமே த்ரெட்டில் வந்து நீங்கள் இதுக்கே வந்து பேஸ் இந்த லெதரில் வந்து கொஞ்சம் பெருசாக ரவுண்டாக நம்ம வந்து பேஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேயும் வந்து இந்த மாதிரி நீங்கள் மேக்ரமே த்ரெட்டில் வச்சு நீங்கள் ஒரு பெரிய கூடை மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு அதில் கூட நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஜிப் வேணால் கூட நம்ம வச்சு நம்ம எதுவும் கரப்பாம்பூச்சி எதுவும் போகாத மாதிரி நம்ம ஜிப் கூட வச்சு பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேக்கில் நீங்கள் பின்ன ஆரம்பிச்சிட்டிங்க, இதை வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வருங்க. நம்ம வீட்டில் நம்மளோட தேவைகள்லாம் எப்படி பண்ணிக்கலாங்கன்னு கூட நீங்களே வந்து இதில் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கே வரும். ஸோ நீங்கள் நிறைய ஐடியாஸ் வச்சு நீங்கள் பண்ணும்போது அதை சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணால் நல்லா மூவிங் ஆகுதா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்குங்க. ஒரு ஒர்க்கு பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஃபுல் நம்பிக்கை வச்சு அது பண்ணோம் அப்படின்னா அது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது நடக்குமா நடக்காதான்னு டவுட்டே இல்லாமல் இது கண்டிப்பாக நான் பண்ணுறேன், எனக்கு இது சேல் ஆகும், இது எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையிலையும் இருக்கும். வீட்டில் போரிங்காக இருக்குன்னு நினைக்காம ஏதாவது ஒரு ஒர்க்கை எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பேஸ் வச்சு எப்படி பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள்.